வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஹரி ஓம். திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது. பாடல் 23. நடையழகு காண வேண்டும். மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவுன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சிறிய சிங்காதனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். விளக்கம். மழைக்காலம். காட்டில் மலையில் ஒரு குகை. தன் பேடையுடன் ஒன்று கூடி காலம் மறந்து தூங்குகிறது ஒரு சிங்கம். அது தானாக உணர்ந்து எழுகிறது. கண்களில் தீப்பொறி பறக்க விழிக்கிறது. தனது பிடரியை சிலிர்த்து கொள்கிறது. இப்படியும் அப்படியுமாக நடந்து சோம்பல் முறித்து கொள்கிறது. நிமிர்கிறது. பெரும் கர்ஜனை செய்து கொண்டு குகையை விட்டு வெளியேறி வேட்டைக்கு புறப்படுகிறது. காயாம்பு நிறத்தவனான கண்ணனே, இதே போன்று கம்பீரத்துடன் உனது பள்ளி அறையிலிருந்து புறப்பட்டு அத்தாணி மண்டபம் வந்து முறையாக செய்யப்பெற்ற சிங்காதனத்தில் அமர்ந்து நாங்கள் உன்னை நாடி வந்தது ஏன் என்பதை கேட்டு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். திருப்பாவையில் இதனை சிங்கப்பாட்டு என்று அழைப்பார்கள் அறிஞர்கள். மழை காலத்தில் குகையினின்றும் படுக்கையை விட்டு எழுந்து ஒரு சிங்கம் புறப்பட்டு வருவதை அற்புதமாக சித்தரிக்கும் பாடல் இது. சாதாரணமாக பெண்கள் பயந்தவர்கள், அதிலும் மென்மையான உணர்வுடையவர்கள். அந்தணரான பெரியாழ்வாரால் வளர்க்கப்பெற்ற ஆண்டாள் காட்டு பகுதிக்கு சென்று இத்தகைய அச்சம் தரும் காட்சியினை கண்டிருக்க முடியுமா? ஆனால் கோதையின் கற்பனை கம்பீரமானதொரு சிங்கத்தை நம் கண் முன்பு கொண்டு வந்து நிறுத்துகிறது. திருப்பாவையில் கனமான பாடல்கள் என்று பல உண்டு. கணம் என்றால் பொருட்சிறப்பால், கற்பனை சிறப்பால் சிறந்த பாடல்கள். அத்தகைய சொல்லுக்கு சொல்லழகு தோன்றும் பாடல்கள் இனிமேல் தொடரும். பாடலின் பொருளை உணர்ந்து கொண்டோம். மீண்டும் அப்பாடலை கேட்போமா? மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வெறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவுன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சிறிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.